யா ஓகே, நான் உங்களை ஆபீஸ்ல மீட் பண்றேன். தரரரரா. அட உனக்கு சாவே இல்ல கிழவா. 100 வருஷம் வாழ்வ என் உயிரை வாங்குவ. நான் கிளவனா? ஆ, என்ன பார்த்தா கிளவ மாதிரி இது இருக்கா? இந்த தலையில வெள்ளலாம் தெரியுதே, அதான் வெள்ள முடி. ஓ முடி கருப்பா இருக்குன்னு பத்தா பண்ணிட்டு இருக்காத. அந்த பாட்டை கூட கேட்டிருப்பியே. தலைமுடி கருப்பா இருக்குன்னு ஓவர் சீனு போடாத, வெயில்ல போனா எல்லாம் முடியும் ஒன்னாதான் இருக்கும். ஸ்ருதி நல்லதா இருக்கு. யார் பாடினது? இதுவரைக்கும் யாரும் பாடல, இனிமே தான் பாட போறேன். நான் தான் உருவாக்குனேன். எப்போ? இப்பதான். ஒரு சிங்கருக்கு சிங்கிங்லே பதில் சொல்றது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. இந்த திறமெல்லாம் எல்லாருக்குமே வந்துடாது. ஜோக்கா? எதுக்கு சிரிக்கிற? ஜோக் தான் பா, சிரிப்பு வரல. விக்ரம், யூ நாட் ஃபன்னி. ஹே, ஐ எம் ஃபன்னி. என் ஜோக்குக்கு சிரிக்காதவங்களே இல்ல. இந்த முட்டாளுங்க தான் சிரிப்பாங்க. அட முட்டாளுங்களாம் இல்ல, இன்டெலிஜென்ட்டான ஆளுங்க கூட சிரிப்பாங்க. எம்பிஏ, இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே நான் சொல்றதை கேட்டு சிரிப்பாங்க. இவங்கெல்லாம் யாரு? என் ஆபீஸ் ஒர்க்கர்ஸ். அவங்கெல்லாம் நீ ஃபன்னியா பேசுறன்றதுக்காக சிரிக்கல, அவங்களோட பாஸ்ன்றதுனால சிரிக்கிறாங்க. புரியுதா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நான் பேசுறது ஃபன்னியா சென்ஸ் ஆஃப் ஹியூமரா இருக்கும். இப்போ ஒரு ஜோக்க கேளு. யானையும் எறும்பு விளையாடிட்டு இருந்தாங்களாம். அப்ப திடீர்னு யானையை பிடிக்க ஆளுங்க வந்துட்டாங்க. இல்ல யானை என்ன சொல்லுச்சுன்னா, அதாவது எறும்பு கிட்ட போய் என்ன சொல்லுதுன்னா, எறும்பே எறும்பே நான் உன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லிச்சான். அப்பதான் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிச்சான். இது ஜோக்கா? உனக்கு ஜோக்கா தெரியலையா? இப்பதான் வாட்ச்மேன் கிட்ட சொன்னேன், அவன் உடனே சிரிச்சிட்டான்ப்பா. இப்ப கூட சிரிச்சுக்கிட்டே இருப்பான், போய் பாரு. ஏய், நீ போய் பாருப்பா, அவன் இந்நேரம் அழுதுகிட்டு இருப்பான். அட, நான் சொன்னது ஜோக். அவன் சிரிச்சிட்டு தான் இருப்பான், அழலாம் மாட்டான். எல்லாருமே சிரிப்பாங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் ரோஹன். அப்புறம் இதே ஜோக்க நீ சிரிக்காம இங்க பாத்தியா? யாருக்கும் சிரிப்பு வரல. சரி சரி, நீயே சிரிச்சிட்ட, ஒத்துக்கிறேன். நீ ஒரு ஃபன்னி மேன். என்ன ஒத்துக்கிறேன்? அதுதான் உண்மை. நான் ஒரு ஃபன்னி மேன் தான். சரி வாங்க, நாம போலாம். கிளம்புங்க. என்ன ஆனா இவன் கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். வா போலாம். ஏய் விக்ரம், நில்லு. இதுல கோபப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லு. நான் சொல்றது கேளு. அட ஏன் கோச்சிக்கிட்டு போற? நான் சொல்றத கேளு. பூஜை பூலாம் அங்க விழுந்தது, இதை யார் இங்க வச்சா? ரன்பீர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னல, உண்மையை சொல்றவங்கனால பொய்யும் சொல்ல முடியாது, தப்பிக்கவும் முடியாது. உன்னோட கண்கள்லயே தெரியுது ரன்பீர், நீ எதையும் மறைக்கிற. இப்பவே சொல்லு, நிஜமாவே உனக்கு தெரியலையா? அட நீங்க வேற. நான் பார்த்தேன், ஆனா நான் பார்த்ததுல கன்ஃபியூஷன் அதிகமாயிடுச்சு. எனக்கு புரியவே இல்ல, எது சரி எது தப்பு, யார் இருக்கா யார் இல்ல. முதல்ல எனக்கு புரியட்டும், நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேன். சரி, அதை விட மறுபடியும் ட்ரை பண்ணு. நீ பெர்சன்டேஜ்ல சொல்லு. இப்ப நீ உன் கண்ணுக்கு தெரிஞ்சதுல அவ மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் எவ்வளோ % ஸ்ட்ராங்? பெர்சன்டேஜா? ஆமா, பெர்சன்டேஜ். 50%. 50-50. 50% லவ்னா 50% ஹேட். பதில் கிடைச்சிருச்சு. என்ன பதில் கிடைச்சது? அந்த பதில் தான் எனக்கு தேவையான பதில் கிடைச்சிருச்சு. எங்க போறீங்க? மசாலா டீயை குடிச்சிட்டு போங்க. மசாலா டீயை உங்க அம்மாவோட சேர்ந்து குடிச்சுக்கிறேன். அவங்களோட பேசின மாதிரி இருக்கும். Thank you. Bye. Bye. விக்ரம் நில்லு, நானும் வரேன். நான் தான் சாரி கேட்டுட்டேன். அப்புறம் வயசாயிடுச்சு, இன்னும் குழந்தைங்க மாதிரி கோச்சிக்கிட்டு போற நீ. அதாவது எறும்பு கிட்ட போய் என்ன சொல்லுதுன்னா, எறும்பே எறும்பே நான் உன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லிச்சான். அப்பதான் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிச்சான். நல்ல ஜோக். நான் ஒரு ஃபன்னி மேன் தான். என்னோட ஜோக். உனக்கு டென்ஷனா? நீ மத்தவங்களுக்கு டென்ஷன் கொடுக்கறாரு, நீ டென்ஷன் ஆக மாட்ட. டிபி ஷைனாவுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஹூ இஸ் த பெஸ்ட்னு. இட்ஸ் ரியா மெஹ்ரா. ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம். உனக்கு தெரியுமா என்னாச்சுன்னு? நீங்க 2 பேரும் என்ன நினைச்சு ஒரி பண்ணீங்கல்ல, அதாவது ரன்பீருக்கும் பிராச்சிக்கு நடுவில் ஏதோ இருக்குன்னு, ரைட்? சோ இந்த விஷயத்த நான் ரன்பீர் கிட்ட கன்வே பண்ணேன். நான் ரன்பீர் கிட்ட போய் கேட்டேன், அதாவது உனக்கும் பிராச்சிக்கு நடுவில் என்ன இருக்குன்னு சொல்லி அவன் கிட்ட கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? இதெல்லாம் ஒரு சுத்தமான பொய்யின்னு. இந்த மாதிரி சொன்னவங்க கிட்ட போய் நீ சொல்ல, அவங்க ஒரு இடியட்னு சொல்ல சொன்னான். அண்ட் கெஸ் வாட்? அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? அவன் என்ன ப்ரப்போஸ் பண்ணா. ரியா உன்னை ப்ரப்போஸ் பண்ணானா? இல்ல, உன்னதான் ப்ரப்போஸ் பண்ணா. நீ அப்ப அவன்கிட்ட என்ன சொன்ன? ஐ ரெஃப்யூஸ்ட், அதாவது நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்.
அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட என்ன சொன்னானா, ஹவு மச் ஐ மீன் டு ஹிம் அண்ட் ஹவு மச் ஹி லவ்ஸ் மீ. அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னானா, நம்ம 2 பேரும் லவ் பண்ணா காலேஜ்ல பெஸ்ட் கப்பலா இருப்போம்னு சொன்னான். ஐ மீன் யூ நோ வாட், ஐ அம் தி ஹாட்டஸ்ட் கேர்ள் இன் தி காலேஜ் அண்ட் ரன்பீர் இஸ் தி மோஸ்ட் பாப்புலர் கை இன் தி காலேஜ். நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டா இமேஜின் பண்ணி பாருங்க, we are the best couple in the college அப்படின்னு அவன் சொன்னான். I think I'll get popcorn. நான் பாப்கார்ன் வாங்கிட்டு வரேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. பஹாதூர், உனக்கு என்ன தோணுது? இவ சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? அதான் தெரியல. உண்மைன்னு தோணுது, இல்லன்னு தோணுது. ஐ மீன் முழுசா உண்மை கிடையாது, பாதி இல்லன்னு தோணுது, பாதி பொய்ன்னு தெரியுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன்னா எல்லா இடத்துலயும் எல்லாரும் ரன்பீர் பிராச்சின்னு தான் சொல்றாங்க. அது ஏன் ரியாக்கு கேட்கலன்னு எனக்கு தெரியல. அவளுக்கு எப்படி தெரியும்? அவ தான் இங்க இல்லையே, அவ தான் ஹாலிடேஸ்ல போயிட்டாளே. ரைட். அவ தான் அப்ப ரன்பீர் கூட இல்லவே இல்லையே. அது தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டா பிராச்சி. ஒருவேளை அவ இங்க இருந்திருந்தா அவளுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்பெல்லாம் ரன்பீர் பிராச்சியோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றான்னு. எல்லா இடத்துலயும் அவங்க தான் இருக்காங்க, ஆபீஸ்ல, காலேஜ்ல. அப்புறம் யாருக்கு தெரியும்? கிளியர்லி விசிபிள். ஐ டோன்ட் நோ, ஐ ஹோப் இதெல்லாம் ரியாக்கும் தெரியணும். உனக்கு தெரியுமா, பாப்கார்ன் காலி ஆயிடுச்சு. So the party is over. So நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போலாம். You know what? Get out. I say get out. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான். உங்களை டின்னருக்கு கூப்பிடணும்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், ஆனா என்னால கூப்பிட முடியல. பாத்தீங்களா, இன்னைக்கு நீங்களாவே வந்துட்டீங்க. நல்ல விஷயம். கொஞ்சம் குறைவா தான் பேசணும், இருந்தாலும் நல்லா இருந்தது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த முறை மீட் பண்ணும்போது நிறைய பேசுவோம். நிச்சயமா. சரி, இப்ப நான் கிளம்புறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க அடுத்த தடவை வரும்போது மொத்த ஃபேமிலியோட வரணும். நிச்சயமா. அடுத்த தடவை வரும்போது ஃபேமிலியோட தான் வந்தாகணும். எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசுவோம், அதுக்கப்புறமா நம்ம டின்னரும் சாப்பிடலாம். ஏதாவது பார்ட்டி வரப்போகுதா? சந்தோஷமான விஷயம் தானே. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வாங்க. பிராச்சியோட அம்மாவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. 2 பேரும் மனசளவுல ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. என் பையனை பத்தி எவ்வளவு கவலைப்படுறாங்க. சோ ஸ்வீட். நீ இங்கே இரு, கீழே வராத. நீ இன்னும் என்கிட்ட தான் இருக்கியா? What the hell? நான் கண்ணை மூடினாலும் என் கண்ணுக்கு அவ தான் தெரியுறா. அது எப்படி சாத்தியமாகும்? எனக்கு கன்ஃபியூஷன் குறையும்னு பார்த்தா கன்ஃபியூஷன் அதிகமாயிடுச்சு. அண்ணா ஷியாரா சொல்றேன், நான் ரியாவை தான் லவ் பண்றேன், பிராச்சியே என்னோட கணக்கு தெரியணும். நாளைக்கு நான் ஆஃபீஸ் போறேன்ல, கண்டிப்பா அவகிட்ட கேட்பேன் எதுக்காக என்னோட கனவுல வரேன்னு. சும்மா அவ எதுக்கு என்னோட கனவுல வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கணும்? ஆனா அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐய, இல்ல ரன்பீர், எதுக்கு இப்படி பேசுற? எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது. சண்டை போட்டுட்டே இருப்போம். சண்டை போடுறவங்க யாராவது லவ் பண்ணுவாங்களா? நான் எதுக்கு தப்பு தப்பா யோசிக்கணும்? ஆனா நீயே என் கனவுல வரணும். என்னோட கண்ணுக்கு எதுக்கு நீ தெரியணும்? நீ ஏன் பிராச்சியை லவ் பண்றேன்னு என்கிட்ட ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிற? ஒருவேளை ரியா சொன்னது இல்ல அப்படிலாம் எதுவுமே இல்ல. நான் நாளைக்கு போய் அவகிட்ட கேட்கறேன், எதுக்கு அவ என் கனவுல வரணும்? ஒருவேளை அவ என்னோட மனசுல இல்ல. யார்? நான் ரொம்ப தப்பு பண்றேன். இப்படி எல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு நான் தான் காரணம். ரன்பீர் என்ன லவ் பண்ணிட்டு இருக்கான், ஆனா நான் அவனை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கேன். நான் ரொம்ப தூரம் போயிட்டேன்னா பிராச்சி அவனுக்கு க்ளோஸ் ஆயிடுவா. ரன்பீரோட எண்ணம் பிராச்சி பக்கம் போயிடக்கூடாது. அதனால அவனோட எண்ணத்தை என் பக்கம் கொண்டு வரணும். He loves me and என் சார்பா அவன்கிட்ட ஏதாவது சொல்லணுமே. That I love him too. He's sweet, yaar. ஸ்வீட். நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா சஹானா? அவன் எப்படி ஸ்வீட்டா இருப்பான்? அவன் ஒரு சண்டைக்காரன், பயங்கரமான சண்டைக்காரன். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். உன்கிட்ட தான் சண்டை போடுறான், ஏன்னா நீயும் சண்டைக்காரி. ஆனா எங்க கிட்ட எல்லாம் அவன் ரொம்ப நல்லா தான் இருக்கான். நல்லா பிஹேவ் பண்றானா? பிரின்சிபல் சார் அவர்கிட்ட எப்படி மோசமா பேசினான்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? அவன் பேசுறது மட்டும் மோசம் இல்ல, அவன் நடவடிக்கை ரொம்ப மோசமா இருக்கு.
அவன் பிரின்சிபல் சாரோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். அவன் ஒரு சரியான பிசாசு, திருடன். அவனுக்கு விளையாட்டு புத்தி. அதாவது கடவுள் கிருஷ்ணன் மாதிரி திருடுறது, போய் சொல்றது இதெல்லாம் கிருஷ்ணர் கூட தான் செஞ்சிருக்காரு. அது சின்ன வயசுல. ஆனா ரன்பீர் எரும மாடு, அவனும் சின்ன பையன் கிடையாது. நீ கடவுள் கிருஷ்ணன் ரன்பீர் கூட கம்பேர் பண்றியா? நீ என்ன பைத்தியமா? பிராச்சி, நான் கம்பேர் பண்ணல, எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். யாருக்கு தெரியும், ஒருவேளை உன்னோட டிக்ஷனரியில பிசாசுக்கு ஸ்வீட்டா கூட இருக்கலாம். இங்க பாரு, நான் கூட தான் சண்டை போடுறேன், அதுக்காக நீ என் மேல அன்பு காமிக்காம இல்லையே. சஹானா, நீ சொல்ற எந்த எக்ஸாம்பிளும் அவனுக்கு ஃபிட் ஆகாது. நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்றேன், மத்த பொண்ணுங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எனக்கு அவனை பிடிக்காது. ஆனா ஏன், நீயும் மத்த பொண்ணுங்க மாதிரி தானே? கண்டிப்பா இல்ல. சரி, ஆனா பொண்ணு தானே, எல்லா பொண்ணுங்களுக்கு இருக்கிற மனசும் என்னமோ இருக்குல்ல. அப்புறம் ஏன் ரன்பீர் உனக்கு பிடிக்கல? பிடிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட ஏதாவது குவாலிட்டிஸ் இருக்கணும். அவங்ககிட்ட எந்த ஒரு குவாலிட்டியும் இல்ல. 1 நம்பர் ஃப்ராட். ஏன் தெரியுமா? நான் வந்து ஆபீஸ் விஷயமா, அதாவது ப்ரொஃபஷனல் விஷயமா அவனுக்கு போன் பண்ணேன். பயங்கரமா கத்துறான். என்னமோ அவனை பாதி தூக்கத்துல எழுப்பி பேசின மாதிரி கத்துறான். அவனை யாருக்கும் பிடிக்காது. யாருக்கு அவனை பத்தி சரியா தெரியாதோ அவங்களுக்கு தான் அவனை பிடிக்கும். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அதனால அவன்கிட்ட இருந்து நான் கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கேன். நான் அவனை விட்டு தூரம் தூரம் போய்கிட்டே இருக்கேன். அவன் என்னை விட்டு தூரம் போயிட்டானா? அதாவது அண்ட் ரன்பீர் மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் அவனை மாதிரி எனக்கு கிடைப்பான்னு தோணவே இல்லை. பிகாஸ் ஹீ இஸ் த பெஸ்ட் அண்ட் ஐ எம் த பெஸ்ட். அப்புறம் 2 பெஸ்டும் ஒன்னாச்சுன்னா அப்புறம் சூப்பர் பெஸ்ட். பெஸ்டா? ஹீ இஸ் த வர்ஸ்ட். அவனுக்கு உருப்படியா எதுவும் தெரியாது. எப்ப பார்த்தாலும் லொட லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருப்பான். சரியான லூஸ் டாக். என் தலை எழுத்து. ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறதுனால அவங்ககிட்ட பேசி ஆக வேண்டியிருக்கு. இல்லன்னா அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற இடத்துல எல்லாம் நான் இருக்கவே மாட்டேன். அவனை நான் என்னோட பக்கத்திலேயே வச்சுக்கணும். யூஆர் ரைட். எந்த அளவுக்கு நான் கிட்ட வச்சுக்கிறேனோ அந்த அளவுக்கு ஐம் சேஃப். அவன் கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது நான் வேணும்னு அவனை நினைக்க வைக்கணும். என் லைஃப்ல ஒரு அன்வான்டட் சாப்டர். முடிக்கவே முடியல. இதுக்கு மேல அவனை பத்தி பேசாத. அவனை பத்தி பேசினா என் மண்டையே குழம்பிடும். வேண்டாம், இதுக்கு மேல எதுவும் பேசாத. நீ பேசாம தூங்கு. நான் தூங்க போறேன். எனக்கு தூக்கம் வருது. அவன் கனவுல இது வந்துட்டா அப்புறம் என் தூக்கமும் போயிடும். நீ போய் படுத்து தூங்கு போ. ரன்பீரா, என்ன இவ இப்படி பேசுறா? சித்தி, காதல்ல நிறைய பேர் பைத்தியமா இருக்காங்க. ஆனா உங்க பொண்ணு லவ் பண்ணாமலே பைத்தியம் ஆயிட்டா. அட, நீ எப்ப வந்த? நான் கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட்டேன். சரி, எனக்கு முதல்ல ஒரு விஷயத்த சொல்லு. அங்க என்ன ஆச்சு? ரன்பீர் பிராச்சி விரும்புறத பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? அவனோட நிலைமையும் அப்படிதான் இருக்கு. 2 பேருக்கும் ஒரே நிலைமைதான். காதல் வந்தா அப்படிதானே இருப்பாங்க. பிராச்சிக்கு அவனை லவ் பண்றது தெரியல, ரன்வீருக்கு சுத்தமா எதுவுமே தெரியல. 2 பேருக்கும் காதல் இருக்கு, ஆனா அவங்களுக்கே தெரியல. விடுங்க, நானும் அப்படியே விட்டுடுறேன். நான் இத சொல்லி அவங்க ஃபீலிங்ஸை வேஸ்ட் பண்ண விரும்பல. அதாவது அவனுக்கு தெரியலையா? ஆனா அவனுக்கு பிராச்சி மேல காதல் இருக்குல்ல? ஆமா, காதலும் இருக்கு. ஆனா காதலோட சேர்ந்து கன்ஃபியூஷனும் இருக்கு. என்னாச்சுன்னு சொல்றேன். ஆக்சுவலி நான் ரன்வீர் கிட்டயும் இதே மாதிரி கேட்டேன். அவன் மனசுல பிராச்சி மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையான்னு அவனால பதிலே சொல்ல முடியல. சரி, எவ்வளவு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கு அதையாவது சொல்லுன்னு கேட்டேன். அப்பவும் அவனால பதில் சொல்ல முடியல. அதே மாதிரி தான் பிராச்சியும். ஆனா 2 பேருக்குள்ளயும் காதல் இருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் ரன்பீருக்கு என்னைக்கு பதில் கிடைக்குதோ அப்ப அவன் நேரா போய் பிராச்சி கிட்ட சொல்லிடுவான். அதுக்கப்புறம் என்னோட இந்த கான்பிடன்ஸ் இருக்குல்ல, அது பிராச்சியோட கண்ணுல தெரியும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பொண்ணுக்கு முதல் முறையா காதல் உருவாயிருக்கு. அப்புறம் ரன்பீர் ரொம்ப நல்ல பையன். பிராச்சிய ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பான். அவளை பூ மாதிரி பாத்துப்பான். ரொம்பவே அக்கறையா பாத்துப்பான். அதுவும் என்னை விட ஜாஸ்தியா. என்னாச்சு? இல்ல, அது வந்து ஒரு பொண்ணோட சந்தோஷத்தை பார்த்து இன்னொரு பொண்ணோட ஞாபகம் வந்துருச்சு. அவ கூட நான் இல்ல. எனக்கு தெரியல அவளும் இதே மாதிரி தான் இருக்காளான்னு. யாருக்கு தெரியும், அவளும் லவ்ல இருக்கலாம். ஏன்னா இந்த வயசுல காதல் வரதானே செய்யும். அவ வாழ்க்கையில யார் வந்தாலும் சரி, அவன் நல்ல பையனா இருக்கணும். நல்ல பசங்க இந்த காலத்துல எங்க கிடைக்கிறாங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, ரன்பீருக்கு அப்புறம் கடவுள் நல்ல பையனை உருவாக்குறதே விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? என் 2 பொண்ணுங்களுக்கும் ரன்பீர் கிடைக்கணும்னா? என்ன பேச்சு பேசுற? பைத்தியமா நீ? நான் அப்படியெல்லாம் யோசிப்பேனா? ஆனா ஐடியா என்னமோ நல்லதா இருக்கு. 2 பொண்ணு 1 மாப்பிள்ள. ஒரு கல்யாண செலவுல 2 பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துரும். என்ன பேசுறீங்க? நீ தானே எனக்கு இந்த ஐடியாவை கொடுத்த. அப்புறம் என்ன போய் சொல்லிட்டு இருக்க? ஆனாலும் இந்த ஐடியா நல்லதில்ல. எப்படி எனக்கு தெரியும் பிராச்சி மேல எனக்கு ஏதாவது ஃபீலிங் இருக்கான்னு?
ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புறான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நானு? ஆ எப்படி ரன்பீர், எப்படி 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 ஐ திங்க் கெமிஸ்ட்ரி இட் இஸ். ஒருவேளை ஒரு பொண்ணு என் பக்கத்துல இருந்தும் எந்த ஃபீலிங்ஸும் எனக்கு வரலன்னா அப்போ எனக்கு அவளை பிடிக்கல. சிம்பிள். செய்வோம். ஐ கேன் ட்ரை. லெட்ஸ் கால் பிராச்சி. ஹலோ, உன்னோட பாஸ் ரன்பீர் கோலி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உடனே வா. நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன். வா. ஒன் செகண்ட். பிராச்சி, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னோட கேபினுக்கு வர்றதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வான்னு? ஓகே பாஸ். இப்ப சொல்லு. ஓகே பாஸ். வெரி குட். ஒன் செகண்ட். ஆமா, உன்னோட கையில என்ன இருக்கு? ஃபைல் இருக்கு. இது லோன் பேப்பர்ஸ். பேங்க் மேனேஜர் கூட மீட்டிங் இருக்குல்ல, உனக்கு ஆப்வியஸ்லி ஞாபகம் இருக்காது. நீ நினைக்கிறது எல்லாமே நீ என்ன பண்ற? முதல்ல தள்ளு. ரன்பீர், தள்ளுன்னு சொன்ன. இங்க பாரு, நீ தள்ளனா நான் உன்னை தள்ளி விட்டுருவேன். விழுந்துருவ பாத்துக்கோ. அப்புறம் ஈன்னு பல்ல கட்டி சிரிப்பேல, அந்த பல்லெல்லாம் உடைச்சிருவேன். அப்புறம் அழுதுகிட்டே உன் அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அப்புறம் என் அம்மா கிட்ட சொல்லுவேன். அப்புறம் ஒன் செகண்ட். பென் எடுக்க வந்த. என்ன யோசிக்கிற? நான் உன்கிட்ட கொஞ்சம் கன்ஃபர்ஸ் பண்ணனும். இல்ல, நீ என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ற. அட இல்ல, ஃப்ளர்ட்லாம் பண்ணல. ட்ரஸ்ட் மீ, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கிட்ட இவ்ளோ க்ளோஸா வந்திருக்கேன். உன்கிட்ட வந்தா நான் ஏதாவது ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா எந்த ஃபீலும் வரல. நீ முதல்ல தள்ளுன்னு சொன்ன இல்ல? ஆனா நீ இந்த மாதிரி என்ன இந்த முகத்தை வச்சு பார்த்தன்னு வச்சுக்கேன், மேபி எனக்கு உன் கூட என்னோட லைஃப்ல எப்பவாவது ஏதாவது ஃபீலிங் வரும். ரன்பீர், இங்க பாரு, நான் சொல்றேன். ரியா, 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 ஷோ, ரியா. ஏதோ பெருசா திருடின மாதிரி அவ பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கானே. ரியா ஏன் அவ்வளோ ஷாக் ஆனா? அவ கோவப்படுற மாதிரி அப்படி எதுவும் நடக்கலையே இங்க. ஐ ஃபீல் ஐ அம் லவ் வித் யூ. ஐ லவ் யூ. ஓ ஆமால, ரியா ரன்பீரை காதலிக்கிறா. அதனாலதான் தப்பா எடுத்துக்கிட்டா. பாவம் லூசு. Hey, hi. how am I looking? Good. வெறும் குட் தானா? அப்புறம் யாருக்காக ஓடிட்டு இருக்கான்? ரியா. sorry. ரியா, என்ன பார்த்துட்டு என்கிட்ட பேசாம எங்க போற நீ? Ranbir, I have some work. I'm sure you have some work. Please, 2 minutes. 2 minutesல முடியாது. என்னோட கேபின்ல வெறும் 2 minutes. ப்ளீஸ். ரஃபிகனா என்னோட கேபினுக்கு 2 கப் காஃபி எடுத்துட்டு வரீங்களா ப்ளீஸ்? Thank you. ப்ளீஸ், என்னோட 1 கப் காஃபி. No. ப்ளீஸ். கம் ஆன். No. நோலாம் கிடையாது. ப்ளீஸ். எனக்கு work இருக்கு. 5 minutes. இந்த ரியா எதுக்கு ஆபீஸ்க்கெல்லாம் வரா? ப்ளீஸ். Ranbir, please என்ன விட்டுடு. ஒரு நிமிஷம் ரியா, ஒரே நிமிஷம். சரி, நீ எங்க கிளம்பி போற? எனக்கு பாய் கூட சொல்லல. எனக்கு முக்கியமான வேலை ஞாபகம் வந்துச்சு, அதான் போறேன். ஐ அம் லிவிங் நவ. உனக்கு எந்த வர்க்கும் இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ எங்க போற? என்ன நீ ராச்சி கூட பார்த்த அதனால தானே போற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒருவேளை நான் இப்ப ஏதாவது சொன்னேனா அப்புறம் நான் தான் பேசுறேன்னு என்னைய நீ ப்ளேம் பண்ணுவ. இல்ல, நான் சத்தியமா எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த தடவை தப்பு என் மேல தான். I will take the blame. Trust me, நான் டிசர்வ் பண்ணிக்கிறேன். I will understand. ரஃபிக் அண்ணா, ரன்பீர் சார் எங்க போனார் தெரியுமா? அதோ அங்க இருக்காங்க. ஓ, What you will understand? I will understand. நானும் பிராச்சியும் க்ளோஸா இருந்தோம். நீ அதை பார்த்துட்ட. இங்க பாரு, நீ கோவப்படுறதுக்கு நிறைய உரிமை இருக்கு. என்ன ப்ளேம் பண்றதுக்கு உனக்கு நிறைய உரிமை இருக்கு. ப்ளீஸ் கோ இட் and blame it on me. ரன்பீர் நேத்து ராத்திரி ரொம்ப கோவமா இருந்தான். இதுக்கு மேலேயும் நான் அவனை கோவப்படுத்த கூடாது. ஒருவேளை இவனுக்கு அதிகமா கோவம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இவன் பிராச்சியை ஏமாத்துற பிளானை இவன் கேன்சல் பண்ணிடக்கூடாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஐ அம் லீவிங். பை. அட ரியா ப்ளீஸ் 1 செகண்ட். நான் உனக்கு தான் சொந்தம்.
உனக்கு உனக்கு மட்டும்தான். இந்த விஷயத்துல நான் எவ்வளவு சென்சிட்டிவ்னு உனக்கு தெரியும்ல. ஒருவேளை என்னோட பிளட் குரூப் ஓ பாசிட்டிவா இருந்ததுன்னா நான் ரியா பாசிட்டிவா மாத்திருவேன். நிஜமா தான். கம் ஆன், ஸ்மைல் ப்ளீஸ். ஆனா ரியா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. உன்னை லவ் பண்றேன், உனக்கும் தெரியும் ரைட்? இப்போ இவ்வளோ லவ் வந்ததுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட, ஆனா என்னால ஏன் எதுவுமே ஃபீல் பண்ண முடியல? இந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குமே, அது ஏன் என்னால ஃபீல் பண்ண முடியல? பிகாஸ் உன் மனசை விட உன் மைண்ட் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. உன் மைண்ட் வந்து இப்ப கண்ட இடத்துல போய்கிட்டே இருக்கு. இது சரியா, அது சரியா, லெஃப்டா, ரைட்டா, சென்டரா அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கு. ஃபுல்லி ஆக்குபைடாவே இருக்கு. அண்ட் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இட்ஸ் ஓகே.